வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி செய்து பார்க்க போறோம்னா சீம சக்கைன்னு சொல்ற கறிச்சக்கை ரெசிபி தான் செய்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னங்கிறத நாம இப்போ பார்த்துக்கலாம். கறிச்சக்கை கட் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 1, அரை மூடி தேங்காய், 5 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பாதி பீஸ் தக்கோலம், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, தாளிக்க தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிட்டோம். நாம இப்போ தேங்காய் எல்லாம் வறுத்தெடுக்கிறதுக்கு கடாய் அடுப்புல வச்சிருக்கோம். கடாய் நல்லா காயட்டும். இப்போ சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பெருஞ்சீரகம், ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். பாருங்க, நல்ல கோல்டன் கலர்ல வந்துடுச்சு. அடுத்ததா நாம இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துட்டோம். அடுத்ததா நாம இத அம்மியில வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. கறிச்சக்கை பண்றதுக்கு நம்ம சட்டி அடுப்புல வச்சுக்கலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததா கறிச்சக்கையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகணும், அதுக்காக நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்க, இப்ப நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் வெந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம அம்மியில அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இனி அடுத்ததா ஒரு 5 மினிட்ஸ் கூட நம்ம பாயில் பண்ண வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம மசாலா சேர்த்ததுனால கொஞ்சம் கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மசாலாவும் அந்த கறிச்சக்கையும் சேர்ந்து நல்லா கலந்து அது நல்ல ஒரு ஃப்ளேவரா வருது. இப்போ நம்மளோட கறிச்சக்க குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல நாம தாளிச்சு ஊத்திக்கலாம். இப்போ தாளிச்சு ஊத்திக்கலாம். அதுக்காக நம்ம பேன் அடுப்புல வச்சிருக்கோம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம காஞ்ச மிளகாவையும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வச்சிருக்கத இந்த கறிச்சக்க குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து கம கமன் வாசனை வரக்கூடிய இந்த கறிச்சக்க குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க வீட்லயும் ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த குக்கிங் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.